ஓகே. வணக்கம். ஸோ இது வந்து ஓஆர்ன்ற செகண்ட் செக்ஷன். ஸோ முதல் நாங்க இதுவரைக்கும் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்தா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஒன்று வந்தா, அதிலிருந்து நாங்க என்னென்ன டிசிஷன் எடுக்கிறது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நாங்க மேத்ஸ் ரீதியா மேத்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிசிஷன் எடுக்கிறோன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். அதை நாங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு மாற்றணும். அதை பிறகு என்னென்ன வழியில நாங்க அதை சுருக்கி கொண்டு சிம்பிளை பண்ணி கடைசியா நாங்க எங்களுக்கு தேவையான டிசிஷன் எடுக்கலாம்னு பார்த்தோம். ஸோ அதுல முதலாவது என்னென்ன பார்த்தோம்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒயிட் போர்ட் தெரியுதாண்டு ஒருக்கா பாருங்க. தெரியுதா ஒயிட் போர்ட்? ஓகே. ஸோ பார்த்தீங்களா, முதல்ல நாங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும். மாத்திட்டு அதை என்னென்ன வழியில சால்வ் பண்ணலாம் கொண்டு சொன்னான். கிராஃபிக்கல் மெத்தட். சரியா? கிராஃபிக்கல் மெத்தட் தான் நாங்கள் சொன்னாங்க. கிராஃபில் யூஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கு ரெண்டு டிசிஷன் வேரியபிள்ஸ் தான் கிராஃப் மெத்தட் பாவிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல 4 வகையான மெத்தட் பார்த்தோம். ஒன்று ஓல்ஸ்லெக் ஸ்டார்டிங் மெத்தட், பிக் கேம் மெத்தட், டூ ஃபேஸ், டுவல் சிம்ப்ளெக்ஸ். ஓகே. ஸோ அவ்வளோ இதுவும் நாங்கள் இப்போ முடிச்சிட்டோம். ஓகே. எங்களுக்கு இப்போ இப்படி சாஃப்ட்வேர் மெத்தட் வந்து தெரியும். இன்னும் ஆக காம்ப்ளெக்ஸான விஷயங்களுக்கு நாங்கள் இதில் செய்கிறது கஷ்டம். எக்ஸல்லையும் கிராஃப்லையும். ஸோ அதுகளுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ரன் பண்ணணும். அந்த கல்குலேஷன் எல்லாம் ரன் பண்ணி எங்களுக்கு தேவையான டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்படி செய்து கொண்டு போயிருக்க நாங்கள் வந்து கடைசியாக கிராஃப் மெத்தடில் பார்த்தோம். கிராஃப் மெத்தடில் ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு சொன்னாங்க. அதில் என்ன மாதிரி சில நேரம் எங்களோட டிசிஷன் எடுத்த பிறகு சில நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் மாறும். ஸோ எங்களோட கான்ஸ்டன்ஸ் மாறலாம், எங்களோட ப்ராஃபிட் மாறலாம், வேற எங்களோட நாங்கள் யூஸ் பண்ற அந்த அளவு சில நேரம் மாறலாம். அப்படி நிறைய இதுகள் காரணிகள் சில நேரம் மாறலாம். அப்படி மாறினா என்ன செய்யறது? மாறினா எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் என்ன முதல்ல இருந்து நாங்க பார்த்து கண்டுபிடிச்சு முதல்ல இருந்து மேட்ச் போட்டு ஃபார்முலா போட்டு அதுக்கு பிறகு கடைசியா கொண்டு வந்து செய்து சுருக்குறதா, இல்லாட்டிக்கு அதை விட ஈஸியான மெத்தட் இருக்குதா என்றதுதான் இந்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். ஸோ அதன்படி நான் என்ன சொன்னேன்டா, சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் என்றா நாங்க ஏற்கனவே எடுத்த அந்த ஒப்டிமல் சொல்யூஷன்ல முடிவுல இருந்து நாங்க என்ன மாதிரி நாங்க சில விஷயங்களை மாத்தினா அது என்ன மாதிரி இந்த கடைசியா எடுத்த ஒப்டிமல் சொல்யூஷனை சேஞ்ச் பண்ணும். அந்த சேஞ்ச் பண்றதுல இருந்து நாங்க அப்டேட் பண்ணி நாங்க இப்ப புது ப்ரொடக்ஷன் பிளான் இல்லாட்டி புது டிசிஷன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்றதான் இந்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். ஸோ அதன்படி கிராஃபிக்கல் மெத்தட்ல என்ன மாதிரி சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் செய்யலாம் என்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். எங்களோட சனாதன நான் வச்சுக்கொண்டு. ஸோ அதுல வந்து இப்ப நான் வந்து ஒரு புதுசா ஒரு ரோ மெட்டீரியலை சேர்த்து அதுக்கு நான் இன்னொரு லைன் ஒன்று போட்டு அதுக்கு என்ன மாதிரி எந்த அதால ஏதாச்சும் எந்த ப்ராஃபிட் எந்த ஈக்குவேஷன் மாறுதான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதே கிரேடியன்ட் உள்ள அதே லைனை போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியா இந்த எட்ஜில் வெட்டி கொண்டு போற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஆளை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எனக்கு ஒரு லைன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த லைன் ப்ராஃபிட் இன்டர்செப்டை காணலாம். பெண்டிங் அதுதான் இப்ப இருக்கிற பொது ப்ராஃபிட்டா இருக்கு. ஸோ அது டிசிஷன் வந்து இந்த பாயிண்டா இருக்கு. இந்த பாயிண்ட்ல என்ன x1 20 x1 இருக்கும், x2 வந்து 0 இருக்கு. இதுதான் நான் கடைசியா கிராஃபிக்கல் மெத்தட்ல சொன்னேன். இதே மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் நாங்க மாத்தலாம். இது வந்து புதுசா ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணது அந்த கண்டிஷனுக்கு. சில நேரம் இந்த ரோ மெட்டீரியல் இப்ப ரோ மெட்டீரியல் 1 முதல் வந்து 150 இருந்தது. இதை நான் இப்ப என்னத்துக்கு மாத்துறேன்? ஒரு
இப்ப 200க்கு மாத்திரம் வைங்க. 200க்கு மாத்தினா இப்ப என்ன மாதிரி இந்த லைன் மாறும் சொல்லுங்க. இப்ப வந்து என்ன x1க்கு 0 போட்டா x2 200. அப்ப இந்த இடத்துல 200 வர்ற மாதிரி அந்த லைன் மாறணும். அதே மாதிரி x2க்கு 0 போட்டா x1 200. ஓகே, இந்த லைன் எங்க இருக்குன்னு சொன்ன இந்த லைன் ஓகே. ஸோ இந்த லைனுக்கு பதிலா இப்ப நான் ஒரு புது லைன் போடணும். அந்த லைன் இப்ப மாறப்போகுது. ஸோ மாறப்போகுதுண்டா இந்த இதுக்குள்ளாலையும் அதுக்குள்ளாலையும் போற மாதிரி ஒரு லைன். ஓகே, ஸோ 200 ஓகே, இதுக்குள்ளால போற மாதிரி ஒரு லைன் உண்டு வந்துட்டது. இப்ப வந்து இந்த பழைய லைன் இருக்கு தானே, இது செலக்ட் பண்றது வேற எதை வச்சுட்டு ஓகே. அது வந்து இந்த லைன் இல்லாம போற மாதிரி யோசிக்கலாம். நான் இந்த லைனை தான் அப்டேட் பண்ணியிருப்பேன் இப்ப. அப்ப அப்டேட் பண்ணா என்ன மாதிரி இப்ப வந்து எங்கட இது வரும். ஓகே, சொல்லுங்க. இப்ப வந்து இதுதான் இப்ப எங்கட புது கான்ஸ்டன்ட் அது அப்டேட் ஆனது. இப்ப வந்து இதுக்குள்ள இருந்தா காணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஃபீசிபிலிட்டி வரும், இந்த இவ்வளவு வருமானே. இப்ப வந்து அந்த பழச விடுங்க, இந்த சாநாட்ட கான்ஸ்டன்ட் மறந்துடுங்க. அது இல்லாம பழைய கண்டிஷன்ல இருக்க மட்டும் யோசிக்கிறோம். ஓகே, ஸோ இதை மறங்கோ. இப்ப இருக்கிற 3 லைன் இது 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 2 கருப்பும் இதுவும். ஓகே, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன எது 3 கண்டிஷனுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரீஜன் சொல்லுங்க. இது வந்து இதுக்கும் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் இந்த கண்டிஷனுக்கு உள்ள இருக்கிறது. இது இந்த லைனுக்கு இஞ்சால பக்கம் இருக்கிறது இந்த முதலாவது கண்டிஷனுக்கு உள்ள இருக்கிறது. இது வந்து இதுக்கு உள்ள இருக்கிறது. ஸோ பாத்தீங்களா 3க்கும் இதாகிறது என்னவா இருக்கும், இந்த ரீஜனா இருக்குமே. அதாவது ஓம் பண்றான் ஓகே என்றா சொல்லுங்க. போடுறோம் சரியாண்டு. சரியா, ஓகே. ஸோ இது வந்து ஓகே. இந்த நான் போடுற இந்த ஷேடட் ரீஜன் ஓகே புது கண்டிஷனுக்கு ஃபீஸிபிளான ரீஜன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்ன புது ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ புது ஃபீஸிபிள் ரீஜனுக்கு ஏதாச்சும் எங்களோட ப்ராஃபிட் லைன் மாறுதா இல்லை. ஏனெண்டா இங்க ப்ராஃபிட் இந்த குணகம் மட்டும் மாறையில. ஸோ அதே அதே கிரேடியன்ட் உள்ள லைன் தான் போடுவோம். போட்டிங்கண்டா அதுவும் என்ன ஒரு கட்டத்துல எங்க வந்து முட்டும். கடைசியா முதல்ல இங்கே தொடங்குவோம். தொடங்கி 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 அப்படியே மேல இந்த ஸ்டெப்பை கூட்டி கொண்டு போவோம். கூட்டி கொண்டு போ ஒரு கட்டத்துல என்ன இதுக்குள்ளாலையும் போவோம். அடுத்தது இப்படி 1 2 3 4 5 6 அப்படி கூட்டி கொண்டு போவோம். கூட்டி கொண்டு போக ஒரு ட்ராக் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும். ஸோ ஒரு கட்டத்துல ஒரு எட்ஜோட இதோட அப்படியே போற மாதிரி ஒரு லைன் வரும். இதுக்கு அங்கால எல்லாம் போற லைன் எல்லாம் ஃபீஸிபிள் ரீஜனுக்கு வெளியில. ஸோ கடைசியா முட்டி கொண்டு போறது இந்த இதோட தான், இந்த எட்ஜோட. ஸோ இந்த எட்ஜில் வர டிசிஷன் தான் எங்களோட கடைசியா ஒப்டிமல் பாயிண்டா இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல என்ன x1 என்ன x2 வந்து பார்த்து நாங்க வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் பிளானை அப்டேட் பண்ணுவோம்.
ஸோ இதே மாதிரி என்ன வேறு நேரம் சில நேரம் ப்ராஃபிட் மாறலாம். உங்களோட ப்ராஃபிட் வேல்யூ மாறிட்டு என்ன நடக்கும்? இப்போ 140 இருக்கிறது 120 மாறலாம். குறைஞ்சிட்டு வைங்களேன். இப்போ 120 வந்தால் என்ன வரும்? எங்களோட கிரேடியன் வந்து குறையும். படித்திறன் குறைஞ்சா என்ன நடக்கும்? இப்போ வந்து படித்திறன் வந்து இப்படி இருக்கிற படித்திறன் கொஞ்சம் குறைஞ்சிருமே. ஸோ இப்படி போகும். ஓகே, இப்படி போகும். படித்திறன் குறைஞ்சிடும். இப்போ படித்திறன் குறைஞ்சதுக்கு நீங்க எங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த பாயிண்ட் முட்டுதுன்னு பார்ப்பீங்க. எப்பயுமே படித்திறன் குறைஞ்சாலும் குறையாட்டிக்கும் அந்த பாயிண்ட்ல முட்டுமான்ட்டு நீங்க ஷூரா சொல்ல இயலாது. ஏன்னா சில சில நேரத்துல நல்லா படித்திறன் குறைஞ்சதுண்டா இப்படியும் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த அது அது வரைக்கும் இந்த படித்திறன் அந்த அளவுக்கு குறையும் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பிளான் என்னவா இருக்கும்? அது ஏதாவது தான் இருக்கும். பட் என்ன, உங்களோட இன்டர்செப்ட் வந்து மாறி இருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு மேல குறைஞ்சதுண்டா எங்களோட ப்ரொடக்ஷன் பிளானே மாற வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதுகள் எல்லாம் செஸ் செய்து பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் செய்கிறது. ஓகே, ஸோ அப்படி வேற வேற இதுகள் மாறினாலும் நாங்கள் வந்து கடைசியாக எடுத்த இந்த கிராஃப் ஒப்டிமல் கிராஃப்ல இருந்தே நாங்கள் மாற்றி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் என்ன செய்யறதுன்ற ஒரு அளவு கிளியர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இனி அடுத்து என்ன செய்யறது? எங்களோட சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸை நாங்கள் சிம்ப்ளெக்ஸ் அல்கோரிதத்தில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, சரி. சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ், ஸோ அப்படின்னா என்ன ரெண்டு போட்டிருக்குது பார்ப்போம். So, in many situations, the parameters and characteristics of linear programming model may change over a period of time. So, அது காலத்துக்கு காலம் இந்த parameters எல்லாம் மாறலாம். Also, the analyst may be interested to know the effect of changing the parameters and characteristics of the model on the optimality. ஸோ இது மாறுறதால அனலிஸ்ட் வந்து என்ன மாதிரி எங்களோட ஒப்டிமாலிட்டி மாறும், எங்களோட மாடல் ஒப்டிமாலிட்டி என்ன மாதிரி இதோட மாறும்ன்றத ஆராயணும். ஸோ இது வந்து சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்ன்ற கொஞ்சம் வகைகள். ஸோ என்னென்ன மாதிரி என்னென்ன மாறும்னு போட்டிருக்கு. இப்போ என்னென்ன விஷயங்கள் மாறும் எங்களோட மாடல்ல? முதலாவது, மேக்கிங் சேஞ்சஸ் இன் த ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ட்ஸ் இன் த கான்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ எங்களோட தெரியும் கான்ஸ்ட்ரைன்ஸ் சொன்னாங்க தானே, அந்த இன்இக்வாலிட்டியும் அந்த சில கண்டிஷன்ஸ் இருக்கு தானே. அந்த கண்டிஷன்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைட் அங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ரெண்டாவது, மேக்கிங் சேஞ்சஸ் இன் த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோஃபிஷியன்ட். ஸோ எங்களோட ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று மேக்ஸிமைஸ் ஆக்குறோம் இல்லாட்டி மினிமைஸ் ஆக்குறோம் அண்டு சிலது இருக்குதானே, அந்த ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதைத்தானே நாங்கள் கூட்டி குறைக்கிற போகிறோம், அதில் தான் சொல்யூஷன் எடுக்க போகிறோம். ஸோ அந்த இதில் இருக்கிற அந்த குணகங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு முன்னது ஒரு குணகம் இருக்குதானே, அந்த குணகங்களில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுத்தினா இந்த மாதிரி மாறும். மூன்றாவது, அடிங் அ நியூ கான்ஸ்டன்ட். மூன்றாவது, புது ஒரு கண்டிஷன் வந்து போடுறோம். அந்த புது கண்டிஷன் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மாறும். மேக்கிங் சேஞ்சஸ் இன் டெக்னாலஜிக்கல் கோஃபிஷியன்ஸ். ஸோ இது வந்து இன்னும் வேற வகையான கோஃபிஷியன்ஸ் என்னென்ன மற்றது. அடிங் அ நியூ வேரியபிள். இப்போ நான் வந்து இப்போ இவ்வளோ நேரமாக ஒரு இங்கே பாருங்க ஏபிசிடி 4 வகையான ப்ராடக்ட்டை உருவாக்குறேன் வைங்களேன். நான் வந்து புதுசாக ஒரு 5வது ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்தேன்டா, புதுசாக ஒரு வேரியபிள். அப்போ இதுக்கு ஒன்றுக்கும் தெரியும் 4 ப்ராடக்ட்டுக்கு 4லையும் எனக்கு தேவையான சொல்யூஷன் எடுக்கணுமெண்டா, டிசிஷன் எடுக்கணுமெண்டா 4க்கும் ஒரு வேரியபிள் போடுவீங்க. அதை தான் டிசிஷன் வேரியபிள்னு சொன்னேன். ஸோ இதில் X1 X2 X3 X4 போட்டு செஞ்சினாங்க. 5வதா புது ப்ராடக்ட் ஒன்றை கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு புதுசாக டிசிஷன் வேரியபிள் வரும். ஸோ அப்படியான சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி நாங்கள் இதை வந்து இப்படி செய்யறோன்னு யோசிப்போம். ஸோ அதுக்கு சொன்னேன், முதலாவதா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கும் சரியா, அதை நாங்கள் மேத்ஸ் ஃபார்முலாக்கு மாற்றிருப்போம். அதை வந்து நாங்கள் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணேங்க தெரியும் என்ன மாதிரி சால்வ் பண்ணாங்கண்டா, ஒவ்வொரு மெத்தட் இருக்கு, அதில் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு இந்த வேரியபிள்ஸை என்டரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் மாற்றி கணக்கு தடவை அந்த இதை செய்வோம். ஓகே, செஞ்சுட்டு
கடைசியா எங்களுக்கு தேவையான ஒப்டிமல் சொல்யூஷன் எடுக்கும். ஓகே, இப்படித்தான் வளமே நாங்க சேர்ந்தாங்க. இப்ப வந்து எங்களோட மாடல் இருக்கு தானே, இந்த மாடல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் செய்யறோம், ஏதோ ஒரு மாற்றங்கள். ஓகே, அந்த ஈக்குவேஷன்ல மாறும். என்ன அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறது, திரும்பவும் 1 2 3 4 5 6 7 8 அந்த அவ்வளவு ஐட்ரேஷன் செஞ்சு கடைசியா திரும்ப புது சொல்யூஷன் எடுக்கலாம். ஓகே, அப்படித்தான் எடுக்கிறது. அப்படியா? ஸோ திரும்பவும் நீங்க முதல்ல இருந்து கஷ்டப்பட்டு செய்ய போறீங்களா? இல்ல, நான் சொன்னேன் அதுக்குத்தான் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ். ஸோ இதுல என்ன செய்ய போறோம்டா, கடைசியா எடுத்த ஒப்டிமல் சொல்யூஷன் இருக்குத்தானே, அத அதுல இருந்து நாங்க புதுசா இந்த அப்டேட்டடான ஒப்டிமல் சொல்யூஷன் எடுக்க போறோம். அதை என்னென்று எடுக்கிறதுன்றதுதான் இந்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்ல நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதை என்னென்னு செய்யறோம்டா, சுருக்கமா சொல்றேன்டா, நாங்க ஒரு சேஞ்ச் செய்யறோம் தானே, இந்த சேஞ்ச் செய்யக்க இந்த ஈக்குவேஷன்ல வர அந்த முதலாவது டேபிள் ஒன்று போடும் தானே, இனிஷியல் டேபிள், அந்த டேபிள்ல ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். ஏதோ ஒரு மாற்றம், அது ஒரு அப்டேட் ஆயிருக்குன்னு தானே, புதுசுல புது இனிஷியல் டேபிள்ல அந்த மாற்றம் என்னென்ன மாற்றம் பார்ப்போம். அதே மாதிரி மாற்றம், அதே மாதிரி ஒரு ஒரு வகையான ஒரு சேஞ்சு தான் இஞ்சையும் நாங்க செஞ்சோம்டா. கிட்டத்தட்ட ஈஸியா நாங்க அது என்ன மாதிரி இப்படி அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இது வந்து என்ன மாதிரி மாறுதோ இதுவும் அதே மாதிரி ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தினா நாங்க எங்களுக்கு தேவையான அப்டேட்டட் சொல்யூஷன் எடுக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஓகே, ஸோ அது என்ன மாதிரி வருதுன்ட்டு பார்ப்போம். ஸோ இதுல வந்து கூடுதலா நீங்க மேத்ஸ்ல நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், அது ஏன் எப்படி வருதுன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுல வந்து பெருசா கிளற வேணாண்டா. இது வந்து சொன்னேன், இது ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸும் சயின்டிஸ்டும் சேர்ந்து செஞ்ச ஒரு மெட்ஸ் ஒரு ஒரு இது ஒரு அப்படி ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ அதுல அவையில் கஷ்டப்பட்டு அதுக்கு கண்டுபிடிச்சு இப்படி ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு இருப்பினோம். ஸோ அந்த மெத்தட் என்னென்று வந்தது, ஏன் இப்படி வருதுன்றத ஆழமா நாங்க ரிசர்ச் பண்ண போனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க அதுல போய் பாருங்க அது என்ன மாதிரி வருதுன்னு. மற்றும்படி நாங்கள் அவையில் எடுத்த சில முடிவுகளை தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான டிசிஷன்ஸை நாங்கள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதில் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம். ஓகே, சரி, முதலாவதாக நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, ஸோ முதலாவது எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னாலே விளங்கும். இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஓகே, 4 வகையான ப்ராடக்ட் செய்கிற ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு கோஃபிஷியன்ட் இருக்குது. ஓகே, இதுல 3 வகையான ரோ மெட்டீரியல்ஸ் பாவிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட்ல பாவிக்கிறோம். அவைலபிள் ரோ மெட்டீரியல்ஸ் இவ்வளவு வந்து தந்திருக்குது. இதை வச்சுக்கொண்டு எல்பிபி மாடல் செய்ய உங்களுக்கு தெரியும், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இந்த மாடலை செஞ்சீங்கன்னா என்ன, மேக்ஸிமைஸ் பண்ணணும், ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுப்பீங்க, டிசிஷன் வேரியபிள்ஸ் முதலே தெரியும், 4 ப்ராடக்ட்ண்டா 4 வகையான டிசிஷன் வேரியபிள் இருக்கும். கான்ஸ்ட்ரெயின்ட் 3 கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அதுக்கும் போடுவீங்க. நான் நெகட்டிவிட்டி கான்ஸ்ட்ரெயின்ட் கடைசியா போடுவீங்க. ஓகே, இதை வச்சுக்கொண்டு முதலாவது உங்களுக்கு டேபிள் செய்ய தெரியுமா இல்லையா? தெரியும். ஸோ முதலாவது எல்லா வேரியபிள்ஸையும் போடுவீங்க, சொல்யூஷன் கொலம் போடுவீங்க. பேசிக் வேரியபிள்ஸ்ல முதலாவதா இந்த ப்ராஃபிட் அதாவது ஜெட் தானே, அதை போடுவீங்க. அடுத்ததா ஒவ்வொரு இதுலையும் இருக்கிற அந்த செலக்ட் வேரியபிளை போடுவீங்க. சொல்யூஷன்ல இஞ்சால பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூஸை போடுவீங்க. கோஃபிஷியன்ஸ் எல்லாம் வடிவா நிரப்புவீங்க. ஓகே, இது செய்ய தெரிந்தானே, செஞ்சிட்டீங்க. இதை நாங்க சுருக்க போறோம். சுருக்கி நாங்க ஒப்டிமல் சொல்யூஷன் எடுக்க போறோம். இது வந்து வளமையான மெத்தட். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தேன் ஓ ஈக்குவல், அங்கால எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ நாங்க இதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், இது சிம்பிள் மெத்தட், ஓல்ட்ஸ் லைக் ஸ்டார்டிங் மெத்தட் தான். ஸோ அதுலயே நீங்க இதை செய்து முடிக்கலாம். செஞ்சு கடைசியா ஒப்டிமல் அண்ட் ஃபீசிபிள் சொல்யூஷன் எடுத்துட்டீங்க. இதுதான் எங்களோட கடைசி ஒப்டிமல் டேபிள். ஓகேயா? ஸோ எங்களோட இனிஷியல் டேபிள் இது, ஒப்டிமல் டேபிள் எடுத்துட்டான். இப்ப வந்து இனிதான் சென்சிட்டிவ் அனாலிசிஸ் செய்ய போறோம். ஓகே, பார்ப்போம். ஸோ முதலாவது மாற்றம் என்ன செய்ய போறோம், சேஞ்சஸ் டு த RHS ஆஃப் த கான்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த வேல்யூஸ் கான்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன, இந்த கண்டிஷன்ஸ் தான். இந்த இதுகளில் இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் மாற்றங்களை ஏற்படுத்த போறோம். இந்த மாற்றம் என்னத்தை குறிக்குது சொல்லுங்க பாப்போம். இந்த மாற்றம் என்ன ஆயிருக்கு,
கஜன சொல்லுங்க. எதுடா? இந்த இந்த கான்ஸ்டன்ட்ஸ்ல வலது பக்கத்துல இருக்கிற இந்த நம்பர்ஸ்ல மாற்றம் செய்ய போறோமா? அந்த நம்பர்ஸ் வந்து என்னத்தை குறிக்குது? என்ன அப்படின்னா என்ன மாற்றமா இருக்கும் ரியல் வேர்ல்டுல? என்னத்தை மாத்துறால இந்த ரைட் ஹேண்ட் சைடு மாறும்? அந்த மெட்டீரியல் அளவுகள் ஏதாவது ஒரு அளவண்டா என்ன அளவு? இது வந்து என்னத்தை குறிக்குது? அஹ், இந்த மூன்று கான்ஸ்டன்ட்ஸும் இதுல இந்த வந்து மூன்று மூன்று கான்ஸ்டன்ட். ரிசோர்ஸ் தந்து இருக்கு. அப்ப அதை வச்சுக்கொண்டு ஓகே, போட்டுனாங்க. அது அப்ப இந்த டோட்டல் எண்ணிக்கைகள் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செய்யக்க இப்ப இவ்வளவுதான் ஒர்க் பேஸ் அவைலபிள் இருக்குது அப்படி ஏதாவது. ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியும். முதலாவது கண்டிஷன் என்ன? முதலாவது ரோ மெட்டீரியல் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா இதுல வர ஒவ்வொரு குணமும் என்னத்தை குறிக்குதுண்டா ஒவ்வொரு ப்ராடக்ட் செய்யறதுக்கும் எத்தனை அழகு ரிசோர்ஸ் ரோ மெட்டீரியல் பாவிக்கணும்னு இந்த குணங்கள் குறிக்குது என்ன. ஸோ ஒன்று போட்டிருந்தா ஒரு ப்ராடக்ட் ஏ செய்யறதுக்கு ஒரு யூனிட் ரிசோர்ஸ் ஒன் தேவை. ஒரு ப்ராடக்ட் பி செய்யறதுக்கு ஒரு யூனிட் ரிசோர்ஸ் ஒன் தேவை. ஒரு ப்ராடக்ட் சி செய்யறதுக்கு ஒரு யூனிட் ரிசோர்ஸ் ஒன் தேவை. இதுதான் இந்த குணகங்கள் குறிக்குது. ஸோ இந்த குணகங்கள் இங்க இருக்கு. இதுல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இது வந்து என்ன குறிக்குது? அவைலபிலிட்டி. ஸோ மொத்தமா எங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ். ஸோ அதுகளை தான் இந்த ரைட் ஹேண்ட் சைட் குறிக்குது. ஸோ நான் இப்ப முதலாவது மாற்றம் என்னத்துல செய்ய போறேன்னு சொன்னான், ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்ட்ரெயின்ஸ்ல இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடை நான் மாற்றம் செய்ய போறேன். ஸோ இந்த வலது பக்கத்துல இருக்கிற இந்த நம்பர்ஸ்ல மாற்றம் செய்ய போறேன்னு என்ன அர்த்தம்? என்னட்ட மொத்தமா இருக்கிற ரோ மெட்டீரியல்ஸ் எண்ணிக்கையை தான் மாற்றம் செய்ய போறோம். ஸோ அந்த மாற்றங்களுக்கு காரணம் இது விளங்கிட்டு. ஸோ ஏதாச்சும் ரோ மெட்டீரியல்ஸ்ல மாற்றம் ஏற்படுது, ரோ மெட்டீரியல்ஸ் மொத்த எண்ணிக்கை மாற்றம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கணும். ஓகே, இது கான்ஸ்டன்ஸ்ல வலது பக்கத்துல இருக்கிற சைட்ல தான் இது எஃபெக்ட் பண்ணுது. ஓகேயா? ஸோ அதுல வந்து என்ன மாதிரி மாற்றம் ஏற்படுதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நாங்கள் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்வோம், இனிஷியல் டேபிள் பழமையா போடுறோமே போடுவோம். போட்டுட்டு என்ன செய்வோம், முதல் வந்து இப்போ புதுசா வந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த சொல்யூஷன் டேபிளை அப்டேட் பண்ணுவோம். ஓகேயா? அப்டேட் பண்ணா இப்படி வருது 0, 15, 120, 100. என்ன மாற்றம் ஏற்பட்டது? 0, 15, 120, 100. ஸோ இதுல ஒரு மாற்றமும் இதுல போடையில. ஓகே. ஸோ வாரம். ஸோ ஒப்டிமல் சொல்யூஷன் நாங்கள் கடைசி என்ன எடுத்துனாங்க? இதுதான் கடைசியா எடுத்த ஒப்டிமல் சொல்யூஷன். ஓகே, இங்க பாருங்க. இதுவும் இதுவும் ஒரே தானே. ஓகே. ஸோ இந்த ரெண்டும் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த ரோ மெட்டீரியல்ஸ் மொத்த எண்ணிக்கையை மாற்ற போறோம். எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா இப்போ என்னென்ன? இனிஷியல் டேபிளும் நாங்கள் கடைசியா எடுத்த ஒப்டிமல் சொல்யூஷன் மட்டும் இருக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ ஏற்படுற அந்த மாற்றங்களுக்கு புதுசா ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, இதுதான் எங்களோட குறிக்கோள். ஸோ என்ன மாற்ற போறோம்? சேஞ்சிங் அன்யூட்டிலைஸ்ட் ரிசோர்சஸ். ஓகேயா? ஸோ இந்த முடிவுல இருந்து நீங்க என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். வேற யார்? 618. சொல்லுங்க. இந்த கடைசியா அடுத்த இந்த ஒப்டிமல் சொல்யூஷன்ல என்ன சொல்யூஷன் நாங்க எங்களால சொல்ல முடியும்? என்ன டிசிஷன் எடுத்துனாங்க? மெசேஜ்ல போட்டாலும் பரவாயில்ல. என்ன எடுத்துனாங்க? X1 என்ற எண்ணிக்கை என்னவா இருக்கும்? 7, 1/7. இது 71/7 இல்ல. இது வந்து முழு பின்னமா இருக்கு. ஸோ 7, 1/7. S2 எண்ணிக்கை 46, 3/7. X3 எண்ணிக்கை 7, 6/7. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன விளங்கினது? நாங்க வந்து X1, X3 என்ற ரெண்டு ப்ராடக்ட் தான் நாங்க தயாரிக்கிறோம். மிச்ச X4, X2 வந்து நாங்க ஒன்றுமே தயாரிக்கல. ஓகேயா? ஸோ அது எண்ணிக்கை 0. மற்றது நாங்க இந்த தயாரிக்கிற ப்ரொசஸ்ல S1, S3 இந்த ரெண்டும் என்ன? ரோ மெட்டீரியல் 1 அண்ட் அன்யூட்டிலைஸ்ட் ரோ மெட்டீரியல். ஸோ நாங்கள் பாவிக்கப்படாத. ஸோ அதுகளை தான் இந்த ஸ்லெக் வேரியபிள் குறிக்குதுன்னு சொன்னேன். ஸோ அதுலேயும் என்ன, S2க்கு மட்டும்தான் ஒரு பெருமானம் இருக்கு. அப்படின்னா என்ன, S2 வந்து முழுமையா பாவிக்கப்படவில்லை. ஸோ பாவிக்கப்படாம இருக்கிற எண்ணிக்கை கடைசியா ரிமைனிங் மிச்சமா இருக்கிறது தான் என்ன, 46, 3/7 என்ற யூனிட்ல இருக்கிற
ரோ மெட்டீரியல் 2 S1 S3 முழுமையா நாங்க பாவிச்சிட்டோம். ஓகேயா? ஸோ நாங்க ஒரு லாஜிக்கலா யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஏற்படுற மாற்றம் என்ன? இப்ப வந்து அந்த நாங்க முழுமையா இருக்கிற அந்த ரோ மெட்டீரியல் எண்ணிக்கையை மாத்த போறோம். ஓகேயா? ஸோ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்க. இப்ப வந்து இந்த ரோ மெட்டீரியல் 2 ரிசோர்ஸ் 2 இருக்குதானே, அது தவிர ஒரு சப்ளையர் அவர் வந்து எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்றார், அடுத்த மாசத்துல இருந்து எங்களோட ப்ரொடக்ஷன் இது வந்து கொஞ்சம் ஒரு 30ஆல நாங்க குறைக்க போறோம். என்ன ஏதோ ஒரு பிரச்சனை இஷ்யூ ஒன்று வந்துட்டு கப்பல்லையோ இல்லாட்டி டிராவலிங்ல ஏதோ ஒரு கொஞ்சம் காசு காணாதால எங்களுக்கு அவ்வளவு கணக்கு எவ்வளவு வழக்கமா 120 தாரவே இந்த முறை 90 தான் தரலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்ப எங்களுக்கு கிடைச்ச ஒப்டிமல் சொல்யூஷனை வச்சுக்கொண்டு சொல்லுங்க, அவையில் அந்த 30 குறைக்கிறதால எங்களோட ப்ரொடக்ஷன் பிளான் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குதா? அதால நாங்க கவலைப்பட வேணுமான்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். என்னட்ட கடைசியா ஒப்டிமல் சொல்யூஷன் இவ்வளவு இருக்குது, இதுதான் இந்த ஒப்டிமல் சொல்யூஷன், இதை வச்சுக்கொண்டு சொல்லுங்க. ரோ மெட்டீரியல் டூவை குறிக்கிற அது என்ன அன்யூட்டிலைஸ்ட் வந்து S2 வந்து குறிச்சிருக்கு. எனக்கு ரோ மெட்டீரியல் 2 வந்து அடுத்த முறையில இருந்து டோட்டல் ரோ மெட்டீரியல் 2 எண்ணிக்கையை 30ஆல குறைக்க போறேன். அதால என்னோட ப்ரொடக்ஷன் பிளான் மாறுமாண்டா அதை நினைச்சு நான் கவலைப்பட வேணுமா? அவை 30ஆல குறைக்கிறதால நான் கவலைப்பட வேணுமான்னு இருக்கிறேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் மைக்கை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா மெசேஜ் பார்க்க கஷ்டமா இருக்கும். இதுல 30 குறையும் S2, ஆனா அது 8 வரும், 30ல இருந்து 38 வரும். 46.3 இருந்து 16.3 வரும். ஸோ அது பிளஸ் தான் S2. ஸோ S2 இப்போ மிச்சம் இருக்குது, மைனஸ்ல போனா தான் சிக்கல் அது. வெரி குட். ஸோ உங்களுக்கு விளங்கும் இப்ப நாங்க எடுத்த இந்த ஒப்டிமல் சொல்யூஷன்ல எடுத்த முடிவுல இருந்து என்ன விளங்கி இருக்குது. S2 வந்து கொஞ்சம் பாவிக்கப்படாம இருந்திருக்கு. இப்ப எவ்வளவு பாவிக்காம இருந்திருக்கிறோம்? 46 3/7. இப்ப 46 3/7 அந்த எண்ணிக்கை வந்து இன்னும் மிச்சமா இருக்கு, ப்ரொடக்ஷன்ல பாவிக்காம இருக்கிறோம். ஸோ 30 குறைஞ்சதுண்டா என்ன நடக்கும்? 30 குறைஞ்சிட்டு வைங்க, 30 குறைஞ்சா இப்ப என்ன பாவிக்காம இருக்கிற எண்ணிக்கை என்ன செய்யும்? 30ஆல குறையும். ஸோ அவர் வந்து அந்த சப்ளையர் வந்து எது வரைக்கும் குறைச்சு கொண்டு போனா நான் பயப்படாம ஓகே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அடுத்த முறை ரெண்டு, எப்ப நான் எது வரைக்கும் நான் சொல்லலாம். அவர் அப்படியே குறைச்சு கொண்டு வர ரெண்டு வைங்களேன், அவர் வந்து இன்னைக்கு 10 தான், இன்னைக்கு இப்ப இந்த மாசம் 10 குறைக்கிறேன்றார், அடுத்த மாசம் சாரி நான் இன்னொரு 10 குறைக்கிறேன், அடுத்த மாசம் இன்னொரு 10 குறைக்கிறேன் சொல்லி 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 கொண்டு வர நானும் ஓகே சரி பிரச்சனை இல்லைங்க பாத்துக்கலாம்னு சொல்லி கொண்டு இருக்கேன். எந்த நம்பருக்கு கிட்ட வந்தோடனே நான் வந்து அலர்ட் ஆகணும், ஓ ஐயோ இப்ப கொஞ்சம் அலர்ட் ஆகணும், இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி விடக்கூடாது. ஸோ நான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பிளானை கொஞ்சம் என்ன மாதிரி மாறணும், என்ன எப்ப நான் சொல்லணும் சொல்லுங்க ஆகும் யாராச்சும். எந்த நம்பர் வரைக்கும் அவர் குறைச்சு கொண்டு போகும் வரைக்கும் நான் விடலாம் பேசாம? எனி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ டைம் முடிய போது நான் அதுக்குள்ள சொல்றேன். ஸோ இந்த 46 3/7 என்னென்ன பாவிக்காம இருக்குது. ஸோ அவர் வந்து 46 இந்த வேல்யூவால குறைக்கும் வரைக்கும் நாங்க குறைச்சு கொண்டே போகலாம். ஸோ அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதை விட குறைஞ்சாதான் எங்களுக்கு இப்ப வந்து S2 வந்து என்ன மைனஸ்ல போயிடும். ஸோ வந்து நாங்க எங்களுக்கு தேவையானதை விட குறைச்சு போட்டேன். ஸோ இப்போ நாங்க சிந்திக்கணும். ஓகேயா? எப்படி சிந்திக்கிறது என்று அடுத்த வீடியோல பார்ப்போம்.